வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைன்னு தமிழக அரசியலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருந்தது. அதை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிட்டாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது கோட் சூட் போட்டுட்டு தான் அவர் தன்னோட முதல் கையெழுத்தை போட்டாரு. இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர்களை நம்ம பார்த்தோம்னா பேப்பர்ல எழுதி வச்ச ஸ்கிரிப்டை பார்த்து படிப்பாங்க, அதுதான் வழக்கம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் மாத்தி பேசினாலே தப்பாயிடும். ஆனா முதலமைச்சரா விஜய் பதவியேற்ற பிறகு முதல் உரைய அப்படியே மனசுல இருந்து சரளமா பேசினாரு. பேப்பர்ல பார்த்து ஸ்கிரிப்டா படிக்கல. ரொம்ப முக்கியமா அவர் சொன்ன சில விஷயங்களை பார்க்கலாம். என்கிட்ட ஏற்கனவே காசு பணம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களுடைய பணம் எனக்கு வேண்டாம், நான் எடுக்க மாட்டேன், தப்பும் நானும் செய்ய மாட்டேன், யாரையும் தப்பு செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக யோசிக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி கவுன்சிலராக ஜெயிச்சவங்களே ஓட்டு வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் பெரிய பங்களா வீட்டுக்கு சீக்கிரமாக மாறிடுவாங்க. இதையெல்லாம் பார்த்து அடிப்படையிலேருந்து மேலே வர மக்கள் கொதிச்சு போய் தான் இந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தவிக தலைவர் விஜயை முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஊழலை ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பைசா வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத நோட் பண்ணணும். எந்த ஒரு ஆட்சி அரசு அமைக்கும் போதுமே பவர் சென்டர், இது ஏ, இது பி, இது சி, இவருக்கு அப்புறம் இவரை பார்த்தா வேலை முடிஞ்சிடும், அவருக்கு அப்புறமா சி சென்டரை பார்த்தா வேலை முடிஞ்சிடும்னு அதிகார மையங்களா பல பிரிவுகளா பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனா சிஎம் விஜய் அவர்கள், நான் ஒருத்த மட்டும்தான் பவர் சென்டர், வேற யாருமே கிடையாது, அதனால யாரு தப்பு பண்ணாலும், என் கூட இருக்கிறவங்களே தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். முதல்வர் விஜய் போட்ட 3 கையெழுத்துகள். 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலா மின்சாரத்துறை நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அவர் கொடுத்த வாக்க முதல் கையெழுத்திலேயே நிறைவேற்றி இருக்கிறார். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களை கையெழுத்து போட்டதுல ஒண்ணு, சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படையை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு போனா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அதுக்கான கையெழுத்து போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக போதைப் பொருள் தடுப்பு பாதுகாப்பு படையை உருவாக்குவேன், நம்மளுடைய இளைய தலைமுறையை கெட்டு போறதுக்கு விடமாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. மக்கள்ல பெரும்பாலான பேர் நான் சந்திக்கும் போது பேசுற விஷயம் இதுதான். போதை கலாச்சாரம், இளைஞர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த விஷயங்களுக்கான சீர்திருத்தங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசை. போட்ட முத்தான 3 கையெழுத்துமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான். அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அது செயலாக்கம் பெறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.